வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புளியரை சதாசிவமூர்த்தி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடியார்களின் தியாகத்தால் தான் இன்றும் நம் சமயங்களும் கோவில்களும் காக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்களின் போது விக்கிரக மூர்த்திகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அநேகம். அப்படித்தான் ஒருமுறை தில்லை நடராஜ பெருமானின் விக்கிரகத்தையும் காக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அடியவர் கூட்டம் ஒன்று ஸ்ரீ நடராஜரை சுமந்து கொண்டு பொதிகை மலை நோக்கி பயணித்தனர். பொதிகை வனப்பகுதிக்குள் சென்றனர். அப்போது ஓரிடத்தில் கருடன் மேலே வட்டமிட அவ்விடமே ஈசனின் விருப்பம் என்பதை அறிந்து அங்கேயே ஒரு புளிய மரத்தின் பொந்தினில் சுவாமியை வைத்துவிட்டு வணங்கி விடை பெற்றனர். நாட்கள் நகர்ந்தன. அந்த வனப்பகுதிக்கு சொந்தக்காரரான சிவபக்தர் ஒருவர் மரபொந்தில் நடராஜ பெருமானை கண்டு சிலிர்த்து போனார். தினமும் வந்து பெருமானுக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்து வந்தார். பல வருடங்களுக்கு பிறகு தில்லையில் பிரச்சனைகள் தீர்ந்து சைவம் தலைக்கவும் அடியார்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த நடராஜர் சிலையை திரும்பவும் எடுத்து கொண்டு வர நினைத்து பொதிகை மலை வனப்பகுதிக்கு புறப்பட்டு வந்தனர். பல ஆண்டுகள் ஆகியிருந்ததால் பாதை மாறியிருந்தது. அப்போது அவர்களுக்கு அசரீரி வழிகாட்டியது. அதன் பின் புளியமர பொந்தில் வைத்திருந்த நடராஜர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு சிதம்பரம் திரும்பினர். இந்த நிலையில் தான் தினமும் பூஜித்து வந்த நடராஜ பெருமானை காணாமல் பெரிதும் வருந்தினார் சிவபக்தர். கண்ணீர் விட்டார். அப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. பூமியை பிளந்து கொண்டு சிவலிங்கம் முளைத்தது. சுயம்புவாய் தோன்றிய லிங்க திருமேனியை கண்டு அளவில்லா ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தார் சிவபக்தர். சிவனாரை பலவாறு போற்றி துதித்தார். அதற்குள்ளாக அந்த செய்தி ஊருக்குள்ளும் பரவியது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இறைவனை வணங்கி சென்றனர். சேர மன்னனுக்கும் தகவல் எட்டியது. பரிவாரங்களுடன் அந்த இடத்துக்கு விஜயம் செய்தான். அகமகிழ முகமலர சிவனாரை தரிசித்து வணங்கினான். அங்கே ஆலயம் எழுப்பவும் ஆணையிட்டான். அதன்படி சிவபெருமானுக்கு அங்கே அழகியதொரு ஆலயம் எழும்பியது. சதாசிவமூர்த்தி என்ற திருப்பெயருடன் ஈஸ்வரன் கோவில் கொள்ள அம்பிகை சிவகாமி அம்மையாக எழுந்தருளினாள். புளியமரத்தின் பொந்துக்குள் சுவாமியை ஒளித்து வைத்ததால் இந்த தலத்துக்கு புளியரை என்று பெயர் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புளியரை. இங்கே அழகிய சூழலில் அமைந்துள்ளது சதாசிவமூர்த்தி ஆலயம். பின்னாளில் பாண்டியர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ததாக தல வரலாறு கூறுகிறது. சுவாமியும் அம்பாளும் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்க சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் இடையே தென்முகமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி. நேர்கோட்டில் அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவரையும் ஏக காலத்தில் ஒரே இடத்தில் இருந்தபடி தரிசிக்கலாம் என்பது சிறப்பம்சம். ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தியின் திருப்பாதத்தின் அருகில் சதுரக்கல் ஒன்றில் 9 ஆவர்த்த பீடங்கள் கட்டங்கள் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. அத்தனை கிரகங்களும் தென்முக தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இங்கே இருப்பதாக ஐதீகம். எனவே இங்கே வந்து இவரை வழிபட சகல தோஷங்களும் நீங்கும். தாலி பாக்கியம் கிட்டும். தார தோஷம் நிவர்த்தியாகும். குழந்தை பேரு, தொழில் வளம் முதலான சகல வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் சிவனாருக்கு எதிரிலேயே சிவாம்சத்துடன் இந்த யோக தட்சிணாமூர்த்தி அருள் புரிவதால் வியாழக்கிழமை மட்டுமல்லாது அனைத்து நாட்களிலும் வந்து இவரை வழிபட்டு வரம் பெறலாம் என்கிறார்கள் பக்தர்கள். இத்தகு மகிமைகள் கொண்ட தலத்துக்கு வந்து தரிசனம் செய்தால் சிதம்பரத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் நட்சத்திரங்களே படிக்கட்டுகளாக அமைந்திருப்பதுதான். கோவிலுக்கு செல்பவர்கள் 27 படிகளை கடந்துதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை குறிக்கின்றது. அனைத்து நட்சத்திரக்காரர்களும் குருவாரமாகிய வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து படிப்பூஜை செய்து சுவாமி, அம்பாள் மற்றும் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிபட்டால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்க்கை வளமாகும், நலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.